அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழில் அதிபர்களே, செல்வந்தர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவாத வேண்டுகோள். நமது தமிழகத்தில் மட்டுமல்ல, அண்டை மாநிலமான கேரளாவிலும் நமது நட்பு மாநிலம், அங்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த இயற்கை சீற்றத்தினால் இனியும் கணக்கெடுத்தால் 500 தாண்டக்கூடிய உயிர்கள் பலியாகி இருக்கிறார்கள். என் சகோதர சகோதரிகள் மண்ணிலே புதையுண்டார்கள். எனவே நீங்கள் எல்லாம் வருமான வரி கட்டுபவர்கள், பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், தொழிலதிபர்கள், நீங்கள் அனைவரும் தயவு கூர்ந்து தமிழக அரசு வழங்கிய 5 கோடி, நடிகர் விக்ரம் வழங்கிய நிதியுதவி, இப்படி நடிகர்களும் தொழிலதிபர்களும் தயவு கூர்ந்து தமிழக முதல்வரின் நிவாரண நிதிக்கு உதவிகளை அனுப்புங்கள். அவர்கள் மூலயமாக உங்களுக்கு வரி விலக்கும் உண்டு. அதே சமயத்தில் இந்த மத்திய அரசுக்கு செலுத்த வேண்டிய ஜிஎஸ்டியும் இல்லாமல் நமது மாநில அரசின் மூலமாக நல்ல நற்பணிகளை செய்ய உதவும் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இவைகளெல்லாம் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் செய்ய மனமில்லை. எனவே எத்தனையோ நிறுவனங்கள், ஃபேக்டரிகள், ஆயிரக்கணக்கான ஃபேக்டரிகள் இருக்கிறது தமிழகத்திலே. அவர்கள் அனைவரும் 1 லட்சம் ரூபாய் வீதம் தமிழக முதல்வரின் நிவாரண நிதிக்கு அனுப்பினால் இப்படிப்பட்ட பேரிடர் காலத்தில் முதல்வரால் தாராளமாக உதவி செய்ய முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் அறிவித்துக் கொள்கிறேன். தயவு கூர்ந்து உங்களால் முடிந்த அந்த உதவியை, அதற்கு ஜிஎஸ்டி கிடையாது, வருமான வரி கிடையாது, அனைத்தும் தெரிந்து கருப்பு பணமாக இருக்கக்கூடிய பணமாக இருந்தாலும் சரி, அதை வெள்ளை பணமாக மாற்றி தயவு கூர்ந்து தமிழக முதல்வரின் நிவாரண நிதிக்கு வழங்கும்படி மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.